ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா ஸ்பைஸியாக சூப்பரான கத்திரிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு பச்சை கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பச்சை கலர் கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. இது 1/4 கிலோ இருக்குது, 250 கிராம். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் துணி வச்சு தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 25 கிராம் அளவுக்கு புளியை சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு 25 கிராம் புளி கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு அந்த வெந்தயம் எல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்காம கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது அந்த புளியில் இருக்கிற நார் ஓடு எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். புளி நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்ப நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். சுத்தமாக புழிஞ்சு எடுத்துட்டு அந்த புளி தண்ணியில் 1 டீஸ்பூன் இஞ்சியை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. இந்த புளி தண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து லைட்டாக திக்காகணும், அது வரைக்கும் கொதிக்கணும். இது அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். இது கொதிச்சுட்ருக்கும் போதே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ புளி தண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க, ஆறட்டும். இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் தண்ணியில் அலசிட்டு சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இது ஊறுகாய் போடுறதுனால கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும். கட் பண்ணி தண்ணியில் போடக்கூடாது. நீங்கள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணும்போது கட் பண்ணால் போதும். முதல்லையே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட கத்திரிக்காய் கருத்து போயிடும். அதனால் கட் பண்ண உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு சுத்தமான கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயெல்லாம் அதில் போட்டு சிம்மில் வச்சு இது லைட்டாக வதங்கி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். ரொம்ப குழைய வதக்கக்கூடாது, ஒரு மீடியமாக வதங்கி வந்தால் போதும். இது அப்படியே வதங்கட்டும். இப்போ நம்ம முதல்லையே கொதிக்க வச்சுருந்த புளி நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதில் 5 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே கலந்துக்கோங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற காரத்தை விட காரமும் கொஞ்சம் உப்பும் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும், ரொம்ப குழைய வதங்கக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காய் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு அப்படியே கிண்டுனீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக இந்த மாதிரி மசாலாவோட கத்திரிக்காய் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டால் போதும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சு அந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 25 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே கறிவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை நல்லா ஈரம் இல்லாமல் அலசி துடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 5 காஞ்ச மிளகா விதையெல்லாம் நீக்கிட்டு 1 2 கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிட்டு அந்த தாளிப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஊறுகாயை சேர்த்துக்கலாம்.
சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நாள் இந்த புளியோட இந்த கத்திரிக்காய் மசாலாலாம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெளியே வச்சு ஒரு 10, 15 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோட தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷு வந்து வெளியே தங்கி படிக்கிற பசங்களுக்கு, வெளியே தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா அப்படியே ஒரு 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கும்போது மட்டும் ஸ்பூன் வச்சு ஈரம் இல்லாமல் கைப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.